பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து கரைந்து போகும் வாழ்க்கை என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே கடைசியாக கர்த்தருடைய வருகையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறது, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து. எப்படிங்க? வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்படும், அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். அப்போ எப்போ எல்லா அத்திமரத்தின் காய்களைப் போல உதிர்ந்து விழும், வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்படும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அதாவது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்களைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து. ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய வருகையில் சில காரியங்கள் கரைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒன்று வானத்தின் சர்வ சேனைகள். வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற சேனைகள் எல்லாம் என்ன செய்யுமா? கரையுமா. அதனுடைய தன்மையை அவைகள் மாற்றிக்கொள்ளும். அதான் அதனுடைய கான்செப்ட், அதான் அதனுடைய அர்த்தம். வானத்தின் சேனைகள் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளும். நமக்கு கூட தெரியும் அல்லவா? பேதுரு சொல்லுவார், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாகும்? அவருடைய வருகையில் என்ன நடக்கும்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாய் தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு. படிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடம் என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அவ்வளோதான், எல்லாம் கரைஞ்சி ஒன்றுலாம் போயிடும். சரிங்களா? ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். நல்லா கவனிங்க. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகுது, எல்லாம் கரைய போகுது. அது மட்டுமா கரையுமா? நான் இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்க. யோபுல ஒரு வார்த்தை இருக்கு. யோபு 14வது அதிகாரம் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? யோபு 14:18. மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம். மலை முதலாய் என்ன செய்யுமா? விழுந்து கரைந்து போகுமா. இன்னொரு வசனம் படிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 75:3வது வசனம். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். இன்னும் வசனம் வேணுமா? நாகூமில் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. இன்னும் கூட வார்த்தைகள் உண்டு. நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. நாகூம் நான் படிக்கிறேன் பாருங்க. ஆபகுக் இல்லை, நாகும் தான். நாகும் 1:5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும், அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரம் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். இப்போ அதே நாகும் 2 எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம். ஆறுகளின் மதகுகளும் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போகும். அப்போ எல்லாம் கரைந்து போகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தின் முடிவிலே பூமி அதன் குடிகளோடு கூட கரைந்து போகும் என்று வேதம் சொல்லுது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடைசி காரியமாக இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தின் கடைசியிலே வானத்தின் சேனைகள் கரைந்து போகும், மலைகள் முதலாய் கரைந்து போகும். வானத்தின் சர்வ சேனை மட்டுமல்ல, பூமி அதன் குடிகளோடு கரைந்து போகும்.
அது மாத்திரமல்ல, அரண்மனை கரைந்து போகும். இங்க படிச்சோம்லவ, இதுல நாகும் 1 போட்டிருக்கு, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அப்போ எல்லாம் எப்படி போப்புது? கரைஞ்சு போப்புது. அப்போ இவைகள் எல்லாம் கரைந்து அழிந்து உருகி உருவமற்று உருமாறி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே மாறுகிறதா இருக்கிறபடியால் நீங்களும் நானும் இதற்கு தப்பித்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த அழிவுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தப்பித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிவுக்கு எப்படி தப்பணும் தெரியுமா? யார் தெரியுமா அழிவுக்கு தப்புவாங்க? ஏன்னா நித்திய அழிவிலிருந்து நீங்கள் தப்பணும். நமக்கு சில உதாரணங்கள் முன்னால் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு வசனம் சொல்கிறேன் பாருங்க. உலகத்தை கர்த்தர் அழித்தார். முதல் முறை பிரளயத்தினால் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். நோவாவின் குடும்பம் 8 பேர் மாத்திரம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு முக்கியமான செய்தி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கொடிய காலம். அருவருப்புகளும் அசிங்கங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் நிறைந்த காலம். இந்த உலகத்துல எல்லா பாவங்களும் தண்ணீர் போல குடிக்கப்படுகிறது. இவைகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நோவா தன் காலத்தில் இருந்தவங்களுக்குள்ள உலகத்தை எட்டி பார்த்தா ஒருத்தன் கூட உத்தமனா இல்லை, நோவாவை தவிர. நோவா மட்டும்தான் உத்தமனா இருக்கிறாரு. அந்த அளவுக்கு கேடு கட்டி இருந்துச்சு உலகம். இந்த உலகம் இன்னைக்கும் அப்படிதான். டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்டது, மனிதன் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் பெருகிவிட்டது. இந்த காலத்தில் நாம் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நான் உங்களுக்கு நோவாவை சொன்ன இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், இன்னொன்று புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் தவறு செய்யாமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த உலகத்தின் குடிகளோடு நாம் கரைந்து போய்விட மாட்டோம். ஏன்னா பூமி தன் குடிகளோடு கூட கரைந்து போகும், மலைகள் கரைந்து போகும், வானத்தின் சேனைகள் கரைந்து போகும், அரண்மனை கரைந்து போகும். நாம் காண்கிற இந்த உலகம் எல்லாம் அழிந்து வெந்து உருகி கரைந்து போகும். நீங்களும் நானும் கரைந்து போகாமல் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா அழிவுக்கு தப்புறவங்களா இருக்கணும். நோவாவை போல வாழுங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? வாய்ப்பு கிடைச்சாலும், என்ன வாய்ப்பு? தப்பு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நீ விலகி ஓட வேண்டும். யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே போல் யோசுவாவின் நாட்களில் 2 பேர் வேவு பார்க்க போனான். 2 பேரும் போனது யார் வீடு தெரியுமா? வேசி வீட்டுக்கு. அங்கே போய் தப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணலை. சரியா? தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே போல தானியேலுக்கு, மீசாவில், அசரியா, அனனியாவுக்கு ராஜாவின் போஜனத்தை புசிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அவங்க எனக்கு அது வேண்டாம், தேவன் விரும்பாததனை சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. ஐயா, வாய்ப்பு கிடைத்தாலும் தவறாமல் இருக்கிறவன் தான் பரிசுத்தவான். வாய்ப்பு சில பேர் சொல்கிறாங்களா, வாய்ப்பு கிடைச்சா நான் கூட தான் தப்பு பண்ணுவேன். ஐயா, வாய்ப்பு கிடைத்தாலும் தவறு செய்யாமல் இருக்கிறவன் தான் உண்மையான தேவ மனுஷன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, நான் பரிசுத்தவான்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தவான் அப்படின்னா தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யாம இருக்கிறவன் தான் பரிசுத்தவான். ஒரு வாய்ப்புமே கிடைக்காம நான் பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னா பரிசுத்தவான் கிடையாது. வாய்ப்பு வந்தும் அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம், தவறு இழைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனே உண்மையான பரிசுத்தவான். இப்படி வேதத்தில் நிறைய பேரை சொல்லலாம். தவறுவதற்கு வாய்ப்பு கிடைச்சவங்க, பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் தங்களுக்கு பாவம் செய்வதற்கு வந்த போதும் அவைகளை வேண்டாம் என்று துச்சமாய் மதித்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, மோசே தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்ப தெரிந்து கொண்டான். வசனம் சொல்லுது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. அழிவுக்கு தப்பணுமா? இந்த பூமியோடு கூட கரைஞ்சி போகாமல், மலைகளோடு கரைஞ்சி போகாமல், வானத்தின் சேனைகளோடு கரைஞ்சி போகாமல் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும் அப்படின்னா நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும். இந்த உலகம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இவர்களுக்கு மத்தியில் நீங்களும் நானும் நீதிமானா, உத்தமனா, தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தவறு செய்யாமல் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, நேர்மையை காத்துக்கொண்டு, உண்மையை காத்துக்கொண்டு, உத்தமத்தை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உத்தமமாக இருப்போம்.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரத்துக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.